அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்குகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பு நாளை உச்சநீதிமன்றம் வழங்க இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். நாளை உச்சநீதிமன்றத்தில் எப்பொழுது சரியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 முறை மனு தாக்கல் செய்திருந்தார். மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் 2 முறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த மாதம் தீர்ப்பானது முதலில் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் சில விளக்கங்களை பெறுவதற்காக மனு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அமலாக்கத்துறை விளக்கம் அளித்ததுடன் மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெற்று மீண்டும் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நாளை காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் சோகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வு விசாரித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு ஜாமீன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விவகாரங்களை, கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. அதே போல செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு, உடல்நிலை கருத்தில் கொண்டும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றமானது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீது தீர்ப்பு வழங்க இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.